ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நியூ கேம்க்குள்ள தான் வந்திருக்கோம். இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அனிமே வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க, நமக்கு ஃப்ரண்ட்ல ஒரு அனிமே இருக்குல்ல, இதை வந்து பஞ்ச் பண்ணி இங்க இருக்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நிறைய லெவல்ஸ் வந்து இங்க இருக்கு. இங்க மட்டும் இல்லாம அங்க பாருங்க, அந்த பக்கமும் ஒன்று வச்சிருக்காங்க. எவ்வளவு அனிமே கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, நிறைய வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து கடந்து போயிட்டே இருக்கணும். ஓகே, இதை வந்து பஞ்ச் பண்ணலாமா? அஞ்சு பாருங்க, இதை பஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க இதுக்கு. ஓகே, இந்த பாருங்க, பஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். மேல அந்த லெவல் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேம். ஓகே, இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். நம்மள பாருங்க, நம்மள சுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படியே ஏதோ ஒரு இந்த டிராகன் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கோகோ சுத்தி ஒரு இது வரும்ல, அல்ட்ரா இன்ஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. சோ அந்த பவரை வச்சுட்டு நம்ம அப்படியே பஞ்ச் பண்றோம். அப்படி பஞ்ச் பண்ண பாருங்க, அந்த அனிமியோட லெவல் வந்து அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. பாருங்க, நம்ம கம்மி பண்ணிட்டே இருக்கோம். இப்போ 300 200 எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஓப்பன் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடும். இது பாத்தீங்களா, ஒரு வால் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த அனிமையோட டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. சோ அதை பஞ்ச் பண்ணி நம்ம உடைச்சதுக்கு அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இங்க இருக்கும் போல இருக்கே. இந்த பக்கம் வழியா பார்க்க முடியுமா பார்க்கலாமா, அங்க எதுவும் தெரியுதானே? பட் இங்க ரொம்ப எதுவும் தெரியல, ஏதோ ஒரு 2 வால் மட்டும் தான் தெரியுது. பட் இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வால் இருக்கு பாத்தீங்களா, நிறைய அனிமி வந்து இருக்காங்க. இங்க இப்ப நம்ம மட்டும் தான் வந்து பஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கூட வந்து பஞ்ச் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் நம்ம மட்டும் தான் இங்க பஞ்ச் பண்றோம். ஓகே, பரவாயில்ல, நம்ம இதே மாதிரி பஞ்ச் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்ப இதை பஞ்ச் பண்ணலாம். ஆனா இதை பஞ்ச் பண்றதுக்கு நிறைய பஞ்ச் பண்ணணும். 2K மேல இருக்கு. நமக்கு ஏதாவது பயங்கரமா ஏதாவது பவர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இங்க பாருங்க, நம்ம சைட்ல ஒண்ணு மாதிரி இருக்கு, பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வந்து சும்மா கை வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ண இது பண்ண முடியும், பஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி பஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, இப்படி எவ்வளவு ஃபாஸ்டா பண்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைஃப் கம்மி ஆயிட்டே இருக்கு. இந்த கேரக்டர் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இதை அப்படியே பஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கல யாரெல்லாம் அனிமி ரொம்ப பாப்பீங்க, அனிமி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பஞ்ச் பண்ண அந்த அனிமியில வந்து எந்த அனிமி உங்களுக்கு தெரியுமோ அந்த அனிமியோட நேமையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அஞ்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த அனிமியை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஓகே, சேம் அதே மாதிரி பஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். இன்னொரு 80 60 40 தான் இருக்கு. ஓகே, சூப்பரா பஞ்ச் பண்ணிட்டோம். நிக்காவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமி இருக்கு. ஓகே, இப்போ இதை அடிக்கணும். என்னடா ஒரு கொரியன்காரங்க மாதிரி இருக்கான், வித்தியாசமா இருக்கான் ஒரு மாதிரி. எங்க பாருங்க, அவன் ட்ரெஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி செயின் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கான். இங்க பாருங்க, அவன் கிட்ட தான் போகணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அடிச்சாலே அவனுக்கு வந்து விழுது. ஓகே, இதே மாதிரி பஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது எக் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, இங்க கிளைம் கிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல என்ன கிடைக்குன்னு பாக்கலாமா? ஓகே, இப்போ இதெல்லாம் இப்ப கிளைம் பண்ண முடியல. பட் இதெல்லாம் ஒரு டைம்ல கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்மகிட்ட இருக்கிற பவர் போக இன்னும் ஸ்பெஷலான பவர் ஏதாவது கிடைச்சா சூப்பரா இருக்கும். அதை வச்சு இன்னும் பயங்கரமா பஞ்ச் பண்ணலாம். இங்க பாருங்க கைஸ், வின் பண்ணிட்டோம். பாத்தீங்களா, ஒரு கப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம பஞ்ச் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம். ஸோ அந்த பக்கம் போய் வின் பண்ணனால நமக்கு ஒரு கப்பு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க எக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு இதை வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து ஏதாவது ஸ்பெஷல் பவர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, லீடர் போர்ட்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் நிறைய தூரம் பஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாண்டி மிஸி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் நிறைய தூரம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய கப்ஸ் வந்து எடுக்கணும். இங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் பிளே பண்ணோம், அதே மாதிரி தான் இது இருக்கு. நிறைய கப்ஸ் எடுக்கும் போது தான் அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணி போனோம்ல, அதுல வந்து ஒரு கப் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கப் கிடைக்கும். இன்னொரு 9 கப் கிடைச்சாதான் பாத்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள அந்த அனிமே எல்லாம் வந்து பஞ்ச் பண்ணணும். பட் அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு 75K உங்களுக்கு தெரியுதா? பாத்தீங்களா, இங்க இருந்து பார்க்கும்போது 7K, இங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது. அதுதான் அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் வச்சிருக்காங்கன்னா கோகோ வச்சிருக்காங்க. கோகோ வந்து 7K வந்து ஹெல்த் வந்து இருக்கு. அந்த 7K வந்து நம்ம அடிக்கும் போது அப்பதான் நம்ம அந்த டோர் ஓப்பன் ஆகும். டோர் மீன்ஸ் அந்த வால் ஓப்பன் ஆகும். ஓகே, சூப்பரா இருக்கு. நம்ம இங்க பாருங்க, லோஃபி கேரக்டர் மறுபடியும் பஞ்ச் பண்ணலாமா? அஞ்சு பாருங்க, ஒரே அடி தான் கைஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்ணோம், அதை அப்படியே பினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ராஞ்சி எப்படி அடிக்கலாம்? இங்க பாருங்க, ஒரு பஞ்ச் தான். இங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா பஞ்ச் பண்றோம் பாருங்க. ஐ திங்க் இப்ப நம்மளோட பஞ்சிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கைஸ். இங்க பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா வைங்க பாருங்க, எப்படி பஞ்ச் பண்றோம் பாருங்க. ரொம்ப குயிக்காவே பஞ்ச் பண்ணிட்டு போறோம். இங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமோ, அதே மாதிரி பஞ்ச் பண்ண நமக்கு நல்ல பவர் கிடைக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் இருந்து பாருங்க எப்படி விழுதுன்னு சொல்லிட்டு டம்மு நட்டி விழுது. ஓகே, இங்க பாருங்க, முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கப் கிடைச்சு பாத்தீங்களா, இப்ப ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. ஓகே, மறுபடியும் பஞ்ச் பண்ணலாமா? அஞ்சு பாருங்க, ஒரே ஒரு பஞ்ச் தான், சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த கேமுக்கு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்து பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் சும்மா ஒரு பஞ்சுக்கு எவ்வளவு டேமேஜ் பாத்தீங்களா, செமையா இருக்கு.
அது மட்டும் இல்லாம சைட்ல பாத்தீங்களா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அது வந்து நமக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம கேட்ட ஸ்பெஷல் பவரா இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க 4.3K எல்லாம் அப்படி வந்து சும்மா ஈஸியா வந்து இது பண்றோம். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு பஞ்ச்ல இதெல்லாம் வந்து உடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க கப்பெல்லாம் இங்க பாருங்க இப்பதான் ஒரு கப் எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இப்ப 3 கப் கலெக்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க ஒரே பஞ்ச் தான், இங்க பாருங்க ஒரே பஞ்ச் தான், இங்க பாருங்க 2 பஞ்ச் தான். பாத்தீங்களா, ஈஸியா பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அடுத்த தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இங்க பாருங்க ஈஸியா பஞ்ச் பண்றோம். நம்ம ஹெல்த் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கு. நம்ம ஸ்ட்ரென்த் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இதே மாதிரி பஞ்ச் பண்ணலாம். ஓகே, இந்த டோர் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்க இந்த வாழை உடைக்க போறோம். ஓகே, உடைச்சாச்சு. இப்போ வந்து 4 கப் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கப் வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எக் ஓப்பன் பண்ணலாமா? அந்த எக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவருங்க காமன், ரேரு, எபிக் ஐட்டம், லெஜெண்டரி ஐட்டம், இந்த மாதிரி மிஸ்டிக் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஐட்டம் கிடைக்கும். ஸோ அதுல வந்து நம்ம ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு டிவி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இங்க பாருங்க டிவில ஆட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் கொடுக்கலாமா? இங்க பாருங்க கைஸ், இந்த ஆடை பாத்தீங்களா, ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தோம்னா அப்படியே உண்மையான டிவில இருந்து இதாக்குற மாதிரியே இருக்கு. பெப்சுடன் ஆடெல்லாம் ஓடுது, கேவிட்டிஸ் ஃபைட்டர்ஸ். இங்க பாருங்க கைஸ், உண்மையான இது மாதிரி இருக்கு இதை பாக்குறதுக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணா மட்டும் போதும் உண்மையான ஒரு டிவில வந்து ஒரு கோல்கேட் இந்த மாதிரி பெப்சுடன் ஆட் வரும்ல, சோ அதே மாதிரியே போடுறாங்க பாருங்க. அப்படியே பெப்சுடன் ஆட் மாதிரி இருக்கு. ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இந்த எக் ஓபன் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த எக் ஓபன் பண்ண போறேன். இங்கே ஒண்ணு இருக்கு, வந்து ரோப்ளாக்ஸ் வந்து வச்சுதான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம கிட்ட அது இல்ல. நம்ம கிட்ட வந்து எக் பர்ச்சேஸ் பண்றது இந்த கிரீன் கலர் எக் இருக்குல்ல, இதை ஓபன் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம டவுன் இருக்கு. நம்ம அந்த கப் இருக்கு. சோ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா, என்னன்னு ஓபன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு கப்பை கொடுத்து இதை ஓபன் பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க கைஸ், என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். எக் இதாகுது. இங்க பாருங்க கைஸ், ஏதோ வித்தமின் கிடைச்சிருக்கு. கிட்டி, இங்க பாருங்க நமக்கு ஒரு பெட்டு மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்களா, நம்ம பின்னாடியே வருது பாருங்க. இந்த பெட்டு தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த பெட்டு பாக்குறதுக்கு. நம்ம எங்க போனா நம்ம பின்னாடியே வருது பாருங்க. இந்த பெட்டை எடுத்துட்டு பஞ்ச் பண்ணலாமா? பாருங்க அந்த பெட்டு நம்ம கூடயே வருது. அந்த பெட்டை வச்சு அப்படி பஞ்ச் பண்ணிட்டு போறோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா பஞ்ச் பண்றோம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஓகே, இன்னொரு எக் நம்மகிட்ட ஒரு 3 கப் இருக்குல்ல, அந்த 3 கப்பை யூஸ் பண்ணி இந்த எக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். ஓகே, என்னன்னு பாக்கலாமா? ஓகே, இதுல என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். இங்க பாருங்க அடுத்து ஒரு டாக் பெட் வந்து இருக்கு. இங்க பாருங்க கைஸ், 2 பெட் வந்துடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெட் தான் வச்சிருந்தோம், இப்ப 2 பெட் வந்துடுச்சு. இங்க பாருங்க நம்ம கூட அந்த 2 பெட்டும் வருது. ஒன்னு டாக், ஒன்னு கேட்டு. அதுக்கப்புறம் என்ன கவு வருமா என்னன்னு தெரியலையே. இங்க பாருங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் உள்ள வந்துட்டான். இங்க பாத்தீங்களா, அவன் வந்து எத்தனை பெட் வச்சிருக்கான் பாருங்க, 3 பெட் வச்சிருக்கான். அந்த 3 பெட்டும் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா. அங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்டு கூட போலாமா கைஸ்? இங்க பாத்தீங்களா, அவன் இங்க இருந்து டைரக்டா அங்க போயிட்டான். பெரிய பவர்ஃபுல்லான இதா இருப்பான் இருக்கு. இங்கதான் வந்தான், திடீர்னு பார்த்தா இன்விசிபிள் ஆகி அடுத்த மேப்ல போயிட்டான். ஓகே, பயங்கரமான ஆளா இருப்பானோ, ஒருவேளை ஹேக்கரா இருப்பானோ தெரியலையே. ஓகே, நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த எக் ஓபன் பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாக் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க நம்ம சுத்தி ஒரு டாகா இருக்கு. இங்க பாருங்க ரவுண்ட் அடிப்புமா எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்களா. ஓகே, அடுத்த டாக் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் இது. ஓகே, இதுல ஒரு கேட் இருக்குமோ? கரெக்ட், பாத்தீங்களா கைஸ், 2 டாக் 2 கேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க எல்லாம் நம்மள சுத்தி தான் இருக்கு. இதை வச்சுட்டு மாதிரி போலாமா, சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2.4K ஒன்று இருக்குல்ல, அடிக்கலாமா? ஓகே, இங்க பாருங்க இந்த இதெல்லாம் ஜம்ப் பண்ணுது, அப்படியே எல்லாம் நம்ம கூடவே ஜம்ப் பண்ணுது. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க 2 டாக் 2 கேட் இந்த மாதிரி பெட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி வால்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடைச்சு அந்த கப்பை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதான் அந்த கேம்ல பெரிய டாஸ்க். ஓகே, இப்போ ஒரு கப் கிடைச்சிருக்கு. இந்த கப் வச்சு மேபி என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? மேபி எல்லாமே இந்த மாதிரி பெட்ஸா வந்து இங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இப்போ ஒரு கிட்டி தான் கிடைச்சிருக்கு. ஓகே கைஸ், இதுல வந்து ஃபுல்லா அந்த பெட் அந்த மாதிரி தான் கிடைக்குது. வேற எதுவும் ஸ்பெஷலா பவராவோ இல்ல இங்க இருந்து போனால அந்த பக்கம் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஓகே, இந்த மாதிரி தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே கைஸ், அப்ப நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த கேம் ஒன்று நல்லா இருக்கு, நீங்களும் ஒரு ப்ளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் தாண்டி போக போக இன்னும் ரொம்ப டஃபா இருக்கும். அங்க பாருங்க ஃப்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டிராகன் பால்ஸ் எல்லா கேரக்டருமே எல்லா அனிமையுமே நாங்க உள்ள பாத்துடலாம் நினைக்கிறேன். எல்லா அனிமையும் நீங்க பஞ்ச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த அனிமே பஞ்ச் பண்ணணுமோ இந்த கேமுக்குள்ள வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான கேம்ல இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் கைஸ். பை கைஸ்.